செஷன் முடிஞ்சோன்னா லாஸ்ட் செஷன் மிஸ் பண்ணவங்க வெயிட் பண்ணுங்கள். என்னென்ன மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு தடவை நான் ப்ரீஃப் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஆல் குட்? என் வாய்ஸ் கிளியராக இருக்கா? நாய்ஸ் ஏதாவது இருக்கா? யா, ஆல் குட் தானே? ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பாண்டாஸ் வந்துட்டு நம்பையில் இருக்க டேட்டாவை பாண்டாஸ் கொண்டு போகலாம். அது ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஆனால் பாண்டாஸ் மூலமாகவே ஒரு எக்ஸல் ஷீட்டை ரீட் பண்ணி டிஸ்பிளே பண்ணலாம். பாண்டாஸ் எதுக்குன்னா டேட்டா அனலைஸ் பண்ணோம், ஒரு டிபியோட கனெக்ட் பண்ணோம், க்ளவுடோட கனெக்ட் பண்ணோம், ஒரு இன்புட் அவுட்புட் யூனிட் மாதிரி. இது வந்து ஒரு பெரிய லைப்ரரி ஃபைல். சரிங்களா? இதில் நிறைய ப்ராசஸ் பண்ணலாம். அதில் ஒன் ஆஃப் தி முக்கியமான ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸல் ஷீட்டை ரீட் பண்ணி அதை அனலைஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இது எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் பாண்டாஸ் எஸ்பிடி, ஒரு எந்த லைப்ரரி ஃபைலாக இருந்தாலும் இப்படி தான் இம்போர்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு ஒரு வேரியபிளில் pd.readExcel அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் நேம் கொடுக்குறேன். இந்த ஃபைல் நேமை வந்துட்டு இங்கே வந்து அப்லோட் பண்ணுவோம். இந்த இதில் வந்து 1 2 3 4 5 மேலேருந்து பார்த்தா 6th பிளேஸில் இருக்குது. சரிங்களா? இதை கிளிக் பண்ணிங்கன்னா கனெக்டிங் டு ரன் டைம் எனேபிள் ஃபைல் ப்ரௌசிங் அப்படின்னு வரும். கொஞ்ச நேரத்தில் ஃபைல் அப்லோடுங்கிற ஆப்ஷன் வரும். இதில் சாம்பிள் ஃபைல்ஸ்னு ஒன்று வரும். அது எக்காந்த கொண்டு கிளிக் பண்ணிடாதீங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுக்கிட்டே இருக்கும். அவங்களோட சாம்பிள் டேட்டாஸ் யூஸ் பண்ணி பாருங்கன்ட்டு இந்த மாதிரி வரும். இதில் இந்த அப்லோடை கிளிக் பண்ணாலும் சரி, இங்கே ரைட் கிளிக் பண்ணாலும் சரி, அப்லோட்னு வரும். உங்கள் மெஷினில் நான் அனுப்பியிருக்க ஃபைலில் ஏதாவது ஒன்று, ஒரு ஸ்ட்ரக்சர் டேட்டா, ஒரு எக்ஸல் ஷீட்டை வந்து கிளிக் பண்ணி உள்ளே அப்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இம்போர்ட் பாண்டாஸ் எஸ்பிடி df = pd read excel அந்த ஃபைல் நேம் கொடுத்து பிரிண்ட் dfன்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மார்க் அப்படின்னு ஒரு எக்ஸல் ஷீட்டு, அது கூட இன்னும் ஒரு 4-5 எக்ஸல் ஷீட் நான் அனுப்புகிறேன். ஒரு ஃபைலை வந்து முதல்ல பிரிண்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நான் குரூப் கிரியேட் பண்ணிட்டேன்ல, அந்த குரூப் நேம் என்ன? 11:30 அப்படி, சாட்டர்டே 11:30 AM. ஓகே, இந்த கோட் ரன் பண்ணி பாருங்க. ஒரு 3 ஃபைல் நான் அனுப்புகிறேன். அந்த 3 ஃபைலுமே ரீட் பண்ணி பிரிண்ட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஃபைல் நேம் மாற்றி பண்ணுவீங்க. இது ஒரு 3 ஃபைல்ஸ் ரீட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள், இல்லை தம்ஸ் அப் கொடுங்க, இல்லை சம்திங் இன்ஃபார்ம் பண்ணுங்கள்.
எஸ் ஜஸ்ட் காமிங்களா ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஒன்றும் இல்லை, அதை அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது அங்கேருந்து ரீட் ஆயிரும். இதே உங்கள் மிஷினில் பண்ணோன்னா அந்த ஃபைலும் உங்கள் கோடும் ஒரே லொக்கேஷனில் இருந்தால் போதும், ரீட் பண்ணிடும். க்ளவுடில் போய் நீங்கள் வெப்பேஜாக மாற்றும் போதும் உங்கள் லினக்ஸ் டெர்மினலில் ஃபைலும் அதுவும் ஒரே லொக்கேஷனில் இருக்கணும், அவ்வளோதான். வேறு ஏதாவது ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறீங்களா? யாராவது முடிச்சிட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சூப்பர். பிரதர் இங்கே பார்த்துக்கோங்க, இவ்வளோ தான். லெஃப்ட் சைடில் அந்த ஃபைல் அப்லோட் பண்ணிடுவாங்க. இங்கே கோட் ஜஸ்ட் லைக் தட் அதை ரீட் பண்ணிடும், பிரிண்ட் பண்ணும். ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நல்ல ஒரு ஸ்பேஸ் மட்டும் விட்டுக்கோங்க, இல்லை டாட் டாட் டாட்னு கொடுத்து அதை டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கோங்க. யா, சூப்பர். நெக்ஸ்ட் டாபிக் போகலாமா? ஆல் குட். ஸ்ருதி அண்ட் சசிநாத் ஓகேவா? யா, அடுத்து இப்போ பாண்டாஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். பாண்டாஸால் ஒரு எக்ஸல் ஷீட்டை ரீட் பண்ண முடியுது, எக்ஸலில் ரைட்டும் பண்ண முடியும். ரைட் பண்ணுறது லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இன்றைக்கி அதோட டாஸ்க் எல்லாம் பார்ப்போம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, காலம் வைஸ் ஸ்ப்ளிட் பண்ணுறது, இன்ஃபோ. எப்போ நம்ம லிஸ்ட்டு இதிலெல்லாம் வந்தோன்னே நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அதோட சைஸ் என்னன்னு பார்ப்போம். இங்கே வந்து இன்ஃபோ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்ப்போம், சைஸு ஷேப்பும் அதுவும் பார்ப்போம். ஓகேங்களா? என்ன பண்ணுறேன்னா பாண்டாஸ் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஒரு வேரியபிளில் ஸ்க்ரீன் ஷேர் ஆகலை, ஒரே நிமிஷம். தேங்க்யூ. ஒரு வேரியபிளில் அந்த மார்க் அப்படிங்கிற ஃபைலை வந்து ரீட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இந்த டிஎஃப், இன்னொரு வேரியபிளில் டிஎஃப் டாட் இன்ஃபோ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுறேன். அது என்ன பண்ணுன்னா அந்த டேட்டா செட்டை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுக்கும். நேம் ஸ்க்ரீன் ஷேர் ஆகலையா? ஓகே, இப்போ ஆயிடுச்சா? கிரேட். என்ன பண்ணுன்னா ஒரு வேரியபிளில் அந்த ஃபைலை ரீட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? டிஎஃப். இன்னொரு வேரியபிளில் டிஎஃப் டாட் இன்ஃபோ. ஓகேங்களா? அந்த டிஎஃபோட டாட் இன்ஃபோங்கிற சின்டாக்ஸ் யூஸ் பண்ணோன்னா அதை பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் ஷீட் மாதிரி வரும். உள்ள நேம்னு ஒரு காலம் இருக்குது, அதில் எத்தனை டேட்டா இருக்குது, நல்லதாக இருந்தால் நல்ல எத்தனை இருக்குன்னு சொல்லணும். டேட்டா எல்லாமே எம்டி, நான் நல் எல்லாமே நான் நல் தான். இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுது. மேத் அப்படிங்கிறதுல 15 டேட்டா இருக்குது, எல்லாமே இன்டிஜர்னு சொல்லுது. அந்த டேட்டா டைப்போட ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்கும். ஓகேங்களா? இது டாட் இன்ஃபோ. இதே டாட் ஷேப் அப்படின்னு கொடுத்தோன்னா சைஸு ஷேப்பு ரெண்டுமே பார்க்கலாம். ஷேப்னா என்னென்னா இந்த மார்க்குங்கிற டேட்டா செட்டில் 15x7ன்னு சொல்லுது. நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் சொல்லுவோம்ல, இப்படி 15 டேட்டா, இதில் 7 டேட்டா. ஓகேங்களா? மேட்ரிக்ஸ் இங்கே 15 டேட்டா இருக்குது, 0லேருந்து கவுண்ட் பண்ணணும். 15 டேட்டா, இங்கே 7 காலம் இருக்குது. ஓகேங்களா? 15x7 அதைத்தான் அது அங்கே மீன் பண்ணுது. 15x7. இதே சைஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன சொல்லணும்னா 105ன்னு சொல்லுது. 105னா உள்ளே எத்தனை டேட்டா இருக்குது, இங்கே எத்தனை டேட்டா இருக்குன்னு இங்கேருந்து இந்த எண்டு வரைக்கும் கவுண்ட் பண்ணிங்கன்னா 105 டேட்டா இருக்கும்.
இதுதான் ஒரு டேட்டா வந்தோன்னு நம்ம பார்க்குற ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷனாக இருக்கும். இன்ஃபோ, சைஸு, ஷேப்பு. அந்த வேரியபிளை டாட் போட்டு போடுவீங்க. சரிங்களா? ஸோ நான் மார்க்குக்கு மட்டும் அனுப்புகிறேன், நீங்கள் மற்ற டேட்டா செட்டுக்கும் போட்டு பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்தனி செல் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம பின்னாடி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எல்லாத்தையும் யூனைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். முடிச்சிட்டிங்கன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. சார் சொல்லுங்க. எனக்கு அந்த ஷேப் அண்ட் சைஸ் மட்டும் நோட் சொல்றீங்க. ஓகே, அப்படியே ஷேர் பண்றீங்களா? இல்ல இது கோட் போட்டானே எனக்கு புரியல. அதான் உங்க மெஷின்ல ஷேர் பண்ணுங்க, அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபைன். இப்போ அந்த டேட்டா செட்டை பிரிண்ட் பண்ணியிருப்பீங்களா, மார்க்குங்கிற டேட்டா செட்டை, அதை எடுங்களேன். மேலே மார்க் பிரிண்ட் பண்ணியிருப்பீங்கல்ல. யா, இப்போ இந்த டேட்டா செட்டில் பாருங்க, காலம் வைஸ் எத்தனை டேட்டா இருக்கு அந்த நேம் அப்படிங்கிறதுல 0லேருந்து என்னன்னா எத்தனை டேட்டா வருது? 15 டேட்டா வரும். கரெக்டா? ரோ வைஸ் எத்தனை டேட்டா இருக்குன்னு பாருங்க. நேமு, மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ, தமிழ் 7 இருக்கு. கரெக்டா? ஸோ 15 7 ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில். மேட்ரிக்ஸில் சொல்லுவோம், ஞாபகம் இருக்கா? இங்கே 15, அங்கே 7. ஓகேவா? காலம் வைஸ் 15 டேட்டா, ரோ வைஸ் 7 டேட்டா. அதான் உள்ளே இருக்கிற கண்டென்ட்டு. இப்போ எத்தனை டேட்டா உள்ளே இருக்குன்னு கவுண்ட் பண்ணால் எப்படி இருக்கும்? அந்த மனுவில் ஸ்டார்ட் பண்ணி 52 வரைக்கும் என்னன்னா 105 டேட்டா வரும். அதை தான் அது சொல்லுது. ஓகேவா? ஆப்வியஸ்லி 15 × 7 பண்ணாலே 105 தானே. அதான் அது சொல்லுது. இப்போ இதே கான்செப்டை வந்து நீங்கள் வேறு டேட்டா செட்டுக்கு போட்டு அது கரெக்டாக வருதான்னு பாருங்கள். அண்ட் மறந்து கூட அந்த சாம்பிள் டேட்டாவை கிளிக் பண்ணிடாதீங்க. அந்த ஃபைல் 1 ப்ராக்கெட்டில் 2 அப்படியெல்லாம் போட்டு ஒரு சிஎஸ்வி ஃபைல் இருக்குல்ல, அது வேணால் ரீட் பண்ணி பாருங்கள். அது சிஎஸ்வி ஃபைல், எக்ஸல் இல்லை.
நான் கொடுத்த மற்ற எக்ஸல் ஷீட் வேணால் லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். சைஸு ஷேப்பு எல்லாமே போட்டு பாருங்கள். யா முடிச்சிட்டிங்களா? யா சசி நெக்ஸ்ட் டாபிக் போகலாமா? டைம் வேணுமா? ஃபைன். முடிச்சதுக்கப்புறம் வேணால் ஒரு ½ hour ஸ்டே பேக் பண்ணி கொஞ்சம் ஒர்க் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, நம்ம லிஸ்ட்டு நம்பைலெல்லாம் ஸ்லைசிங் இண்டெக்ஸிங் எல்லாம் பார்த்தோம்ல, அந்த மாதிரி இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டாஸ் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். pd.read excel அப்படின்னு கொடுத்து ஒரு ஷீட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு தேவையான ஒரே ஒரு காலம் மட்டும் தனியாக எடுக்கிறேன். ஒரு வேரியபிளில் df டபுள் பிராக்கெட் எனக்கு தேவையான காலம் நேம் கொடுத்தனா அந்த காலம் நேம் மட்டும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது ஒரு மார்க்கு, ஓகேங்களா? எனக்கு நேமும் ஃபிசிக்ஸ் மார்க் மட்டும்தான் பார்க்கணுங்கிற சுச்சுவேஷன் இருக்குது. இது அடிக்கடி தேவைப்படும். இப்போ ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய காலம் இருக்கும், எல்லா காலம்லாம் நமக்கு தேவைப்படாது. தேவையானது மட்டும் தனியாக எடுக்கிறதுக்கு இந்த நேம் அண்ட் ஃபிசிக்ஸ் மட்டும் எனக்கு தனியாக வேணும். ஃபிசிக்ஸ் மார்க் மட்டும் தான் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னா ஒரு வேரியபிளில் df டபுள் பிராக்கெட் நேம் டபுள் கோட்ஸ்குள்ளே கமா இன்னொரு காலம், இதை மட்டும் நான் தனியாக எடுக்கலாம். இப்போது இந்த COL தான் என்னோட புது டேட்டா செட் இருக்குது. நான் இங்கே என்ன பண்ணலான்னா, எக்ஸலில் ரீட் பண்ணுறேன். ஒரு புது எக்ஸல் ஷீட்டை ரைட் பண்ணோன்னா நம்ம போன கிளாஸில் பண்ணாலும் அதே கான்செப்ட் தான். இந்த வேரியபிள் .2excel ஃபிசிக்ஸ் .xls கொடுக்குறேன். இது மார்க்லேருந்து ஃபிசிக்ஸு. இண்டெக்ஸ் ஃபால்ஸ் பண்ணுறேன். ஏன் இண்டெக்ஸ் ஃபால்ஸ் பண்ணுறேன்னா, இந்த இண்டெக்ஸ் எக்ஸல் ஷீட்டுக்குள்ளே போக வேண்டாம்னு நான் நினச்சா. சப்போஸ் ஏன்னா எக்ஸலில் ஏற்கனவே இண்டெக்ஸ் இருக்கும்ல, இதுவும் வேணும்னா இந்த ஸ்டெப் நான் விட்டுறலாம். இது என்ன பண்ணும், இந்த 2 காலம் மட்டும் தனியாக பிரித்து ஒரு புது எக்ஸல் ஷீட்டு கிரியேட் பண்ணிடும். இந்த 2 கோட் ட்ரை பண்ணி பாருங்கள். இது புரிஞ்சிருச்சுன்னா டாஸ்க் ஃபிசிக்ஸ் மட்டும் நான் தனி எக்ஸல் ஷீட் கிரியேட் பண்ணியிருக்கேன். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனி எக்ஸல் கிரியேட் பண்ணி பாருங்கள். நேம் கமா ஃபிசிக்ஸ், நேம் கமா இது மாற்றி மாற்றி கிரியேட் பண்ணி பாருங்கள். 5 சப்ஜெக்ட் இருக்குது, ஒவ்வொரு சப்ஜெக்ட் தனித்தனியான எக்ஸல் ஷீட். இது ஒரு முக்கியமான டாஸ்க் டேட்டா அனாலிட்டிக்ஸில். நீங்கள் ஒரு AI டிவைஸ் இந்த மாதிரிலாம் கேட்கலாம். ஒரு பெரிய டேட்டா செட் கொடுத்து இது மட்டும் எனக்கு வேணும்னா ஒரு மீனிங்ஃபுல்லாக எடுத்து கொடுக்கும். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் நாங்கள் இந்த மாதிரி பண்ணுவோம். நான் காமிக்கிறது ஒரு ஃப்ரீ வெர்ஷன் தான், ரியல் வெர்ஷன் வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு டேட்டா செட் வருது. எனக்கு கீழே இருக்கிற ஒரு மெம்பருக்கு நான் அனுப்புகிறேன். கம்பெனி நேமும் பர்சன்டேஜ் சேஞ்ச் மட்டும் அவர் பார்த்தா போதும், மற்றதெல்லாம் அவர் பார்க்க வேண்டியதில்லை. ஸோ இந்த கம்பெனி நேமும் இந்த பர்சன்டேஜ் சேஞ்ச் மட்டும் தனியாக எடுத்து ஒரு எக்ஸல் ஷீட்டில் ரைட் பண்ணி அவருக்கு அனுப்புவேன். ஒரு ஏஐ இதை ஆட்டோமேட்டிக்காக பண்ணும். ஒரு வால்யூம் ஆஃப் டேட்டா செட் இருக்குது. எனக்கு ஒரு ஷோரூமோட ஐடியும் ஒரு பேங்க்கில் ஒரு கஸ்டமரோட ஐடியும் அவரோட பேலன்ஸ் ஷீட்டும் எனக்கு தெரிஞ்சால் போதும்னா ஐடி பேலன்ஸ் மட்டும் எனக்கு அனுப்பும்.
முடிச்சிட்டிங்கன்னா ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்கள். ஹலோ. மேடம் நெக்ஸ்ட் வீக் தான் மேம் கட்டுவேன். அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு ஆன்லைனில் நான் பே பண்ணிடுவேன் மேம். நெக்ஸ்ட் வீக் ஒரு வெட்னஸ்டே இல்லை ஃப்ரைடே கட்டிடுவேன் மேம். சரிங்க சார். என் பில்லு மட்டும் அனுப்பிச்சுட்ருங்க சார் மறக்காம. தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்ஸ். முடிச்சிட்டிங்கன்னா ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்கள். பர்ஃபெக்ட். ஸோ அத்தனை எக்ஸல் ஷீட் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிரும் சைடில். ஓகேங்களா? ஓகே மேம். இதுதான் வந்து ராகோட பேசிக்ஸ். ராகோட பேசிக் லேயரில் இருக்க ஒரு நியூரான்.
படம் ஏதாவது சொல்றீங்களா இல்லை எதுவும் ஷேர் பண்ணிக்கிறீங்களா? இல்லை, மற்றவங்க முடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரும் முடிச்சிட்டிங்களா? நெக்ஸ்ட் டாபிக் போகலாமா? ஆல் குட்? யா. ஸோ இப்போ வந்து காலம் வைஸ் உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ண தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? சசிநாத் ஓகேவா? ஓகே சார். யா. அடுத்து என்ன பண்ணுவோம்னா ரோ வைஸ் நம்ம வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இப்போ சப்போஸ் எனக்கு வந்து இந்த டேட்டா செட்டில் சீரியல் நம்பர் வைஸ் ஃபஸ்ட்டு 2 டேட்டா மட்டும் வேணும், இல்லை சீரியல் நம்பர் 501 மட்டும் வேணும். இந்த மாதிரி எனக்கு டேட்டாஸ் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஸ்க்ரீன் தெரியுதுல்ல, நான் என்ன பண்ணுவேன்னா பாண்டாஸ் இம்போர்ட் பண்ணிக்குவேன். எப்பவும் போல் அந்த டேட்டா செட்டை ரீட் பண்ணிக்குவேன். ஒரு வேரியபிளில் df.loc அப்படின்னு கொடுத்து 0 and 1 அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா சீரியல் நம்பர் 01 மட்டும் வரும். சப்போஸ் நான் சீரியல் நம்பர் இப்படி கொடுக்குறேன், 501 கொடுக்குறேன். ஸோ நான் கேட்ட மாதிரி 501 எனக்கு எடுத்து கொடுக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்க. முடிச்சிட்டிங்கன்னா ஒரு தம்ஸ் அப் மட்டும் கொடுங்க. இப்போ நமக்கு வந்து இந்த ஸ்பெசிபிக் நம்பர் ஆஃப் ரோஸ் தான் பிரிண்ட் பண்ண முடியும். இது 0 1 3 தான் பிரிண்ட் பண்ண முடியும். லைக் from 0 till 5th row or like அதான் நெக்ஸ்ட் பார்க்க போறோம். இப்போ சப்போஸ் எனக்கு சிச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்குன்னா ILOCன்னு இன்னொன்று யூஸ் பண்ணுவேன். இப்போ பாருங்க, சேம் வே மார்க் ரீட் பண்ணிக்கிறேன். ஒரு வேரியபிளில் df.loc பதிலாக ILOC அப்படின்னு கொடுத்து 1:4 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுன்னா 1ல் ஸ்டார்ட் பண்ணி 4 வரைக்கும் உள்ள டேட்டாவை எடுத்து பிரிண்ட் பண்ணிடும். சேம் வே நான் ஸ்டார்டிங் டேட்டா கொடுக்காம விட்டேன்னா 0 டிஃபால்ட்டாக எடுத்து 0லேருந்து 4 வரைக்கும். அதே ஸ்டார்டிங் டேட்டா மட்டும் கொடுத்துருக்கேன், எண்டிங் டேட்டா கொடுக்கலன்னா 10ல் ஸ்டார்ட் பண்ணி கடைசி டேட்டா வரைக்கும். இந்த மாதிரி ILOC. இப்போ நீங்கள் பார்த்தது LOC, இது ILOC. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு தம்ஸ் அப் மட்டும் கொடுங்க. ஓகே, கிரேட். அடுத்து வந்து பாண்டாஸில் எப்படி சார்ட்டிங் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஷார்ட் சார்ட்டிங் எல்லாம் நம்பையிலே முடிச்சுட்டு வர்றது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். பட் வேணும்னா பாண்டாஸ்லையும் பண்ணலாம். ஓகேங்களா? பாண்டாஸ் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். டிஎஃப்ல pd.read excel எப்பவும் போல் பண்ணிக்கிறேன். ஒரு வேரியபிளில் df.sort _ values இதுதான் சின்டாக்ஸ். பை மேத், அதாவது எந்த வச்சு சார்ட் பண்ணணும், மேத்துங்கிற காலமை அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? பையில் எந்த காலம் நேம் சொல்கிறோன்னா அந்த காலம் நேமை தான் சார்ட் பண்ணணும். கரஸ்பாண்டிங்காக இப்போ மேத் வந்து 30 தான் மேலே வருது. ஸோ அதோட சீரியல் நம்பர் மேலே வந்துடும்.
அதோட நேமு, அதோட ஃபிசிக்ஸ் மார்க், அதோட கெமிஸ்ட்ரி மார்க், இப்படி மொத்தமாக மேலே வந்துடும். ஓகேங்களா? அதே இந்த சார்ட்டில் கமா போட்டு அசெண்டிங் ஈக்குவல் டு ஃபால்ஸ், அது அசெண்டிங்கில் தான் பண்ணுது, அசெண்டிங் ஈக்குவல் டு ஃபால்ஸ்ன்னு போட்டால் டிசெண்டிங் ஆர்டரில் கொடுத்துரும். சார்ட்டிங் இன் அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங். ஓகேங்களா? அடுத்து வந்து ரீநேம். ஓகேங்களா? ஏதாவது ஒரு காலம் நேமை நம்ம ரீநேம் பண்ணுங்கிற ஆப்ஷன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி டேட்டா செட்டே எடுத்துக்கோங்க. ப்ரீவியஸ் ஸ்பேஸ் விட்டு க்ளோஸ்ன்னு இருக்கு. எப்போவுமே இந்த மாதிரி ஸ்பேஸ் எல்லாம் இருந்தால் வந்துட்டு அது நிறைய நேரங்களில் ஏதாவது பக் உருவாக்காகும். ப்ரீவியஸ் அண்டர்ஸ்கோர் க்ளோஸ்ன்னு போடுவோம், இல்லை பி அண்டர்ஸ்கோர் க்ளோஸ்ன்னு போடுவோம், இல்லை வெறும் க்ளோஸ்ன்னு எடுத்துக்குவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு காலம் நேமை ரீநேம் பண்ணணும் அப்படின்னா பாண்டாஸ் இம்போர்ட் பண்ணிட்டு எப்பவும் போல டேட்டா ரீட் பண்ணிக்கிறேன். ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கோட் ஒன்று பண்ணுறேன். இது எதுக்குன்னா இந்த ஒரிஜினல் நேம் உள்ளது வந்து இந்த ஏல ஸ்டோர் ஆகட்டுமேன்ட்டு. இது வேணா வச்சுக்கலாம். டிஎஃப் டாட் ரீநேம் கொடுத்து காலம் ஈக்குவல் டுன்னு போட்டு ப்ராக்கெட்டில் பழைய காலம் நேமு ஸ்பிளிட்டட் பை புது காலம் நேம் இன் பிளேஸ் ட்ரூன்னு ஒரு எக்ஸ்ட்ரா சின்டாக்ஸ் கொடுப்பேன். அப்போ என்ன ஆகும்னா இந்த டிஎஃப்ல வந்து அப்படியே மாறிடும், வேரியபிள் வச்சு மாற்றலை. பிரிண்ட் பண்ணி பார்த்தோன்னா இந்த டிஎஃப்ல இந்த மேத் அப்படிங்கிறதுக்கு பதிலாக எம் அப்படின்ட்டு ரீநேம் ஆயிரும். ஸோ நமக்கு வேணுங்கிறப்பெல்லாம் காலமை ரீநேம் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஒரிஜினல் டேட்டா செட் எப்போது இந்த மாதிரி இன்டரப்ட் பண்ணுறோம்னா இன்பிளேஸ் ட்ரூன்னு ஒரு சின்டாக்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா வேரியபிள் வச்சு பண்ணல, ஒரிஜினல் டிஎஃப்லேயே மாத்திரம். அது எப்பெல்லாம் வருதோ அப்போல்லாம் இந்த இன்பிளேஸ் ட்ரூ கொடுக்க வேண்டியது இருக்கும்.
யா, அடுத்த கான்செப்ட் வந்து ரீப்ளேஸ். அதாவது இங்கே உள்ளே இருக்கிற டேட்டா முதல்ல என்ன பண்ணோம், ரீநேம்னா காலம் நேம். உள்ளே இருக்கிற டேட்டாவில் ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா மொத்தமாக தான் மாற்ற முடியும். இல்லைன்னா அந்த டேட்டாவை நம்ம முந்தி காலம் வைஸ் ஏதாவது ஸ்லைசிங் எல்லாம் பண்ணிட்டு மாற்றணும். ஓகேங்களா? பாண்டாஸ் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். டேட்டா டிஎஃப்ல இருக்கு. ஒரு வேரியபிளில் df டாட் ரீப்ளேஸ் கொடுத்து 30,5 கொடுத்தேன்னா உள்ள எங்கெங்க 30 இருக்கோ எல்லாமே 5 மாறிடும். ரீப்ளேஸ். அந்த ரீநேம் வந்து இப்போ சிங்கிள் காலம் வந்து நம்ம மாத்துறோம். இந்த மாதிரி மல்டிபிள் காலம்ஸ் அதுல ரீநேம் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் லைன் df டாட் ரீநேம். இது அடுத்த லைன்ல சேம் இதுலயே அந்த காலம்லயே சேம் இதுலயே கம்மா போட்டு பண்ணலாம். பட் பெட்டர் வந்து அடுத்ததுல பண்ணிடுங்க. கன்டினியூ பண்ணலாமா? இப்போ பாண்டாஸில் எப்படி மேத் ஆப்ரேஷன் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். ஸ்டாட் அண்ட் மேத் ஆப்ரேஷன்ஸ். ஓகேங்களா? பாண்டாவோட டிஃபால்ட் ஸ்டாட் அண்ட் மேத் ஆப்ரேஷன். நமக்கு வேணும்னா பாண்டாஸில் இருக்கிற டாக்குமெண்ட்டை நம்பையாக கன்வெர்ட் பண்ணியும் மேத் பண்ணலாம், டைரெக்டாகவும் மேக்ஸ் பண்ணலாம். இன்றைக்கி வந்து டைரக்ட் மேத் எப்படின்னு பார்த்துடலாம். மேத் அண்ட் ஸ்டாட். ஸோ பாண்டாஸ் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஒரு ஃபைல் ரீட் பண்ணிக்கிறேன். இன்னொரு வேரியபிளில் டிஎஃப் அப்படின்னு போட்டு நியூமரிக்கல் வேல்யூஸ் இருக்கிற காலம் மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன். இந்த நேம் வந்து நான் விட்டுறேன். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நியூமரிக்கல் வேல்யூஸில் மட்டும்தான் ஸ்டாட்டு மேத்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக அதை மட்டும் தனியாக எடுத்து டிஎஃப் ஒன்ல போட்டுக்கிறேன். இன்னொரு வேரியபிளில் டிஎஃப் டாட் மேக்ஸ் அப்படின்னு கொடுத்தா ஒவ்வொரு காலம்லையும் மேக்ஸிமம் வேல்யூ இருக்கும்ல. இப்போ இந்த காலமில் இருக்க மேக்ஸிமம் மேக்ஸ் அப்படின்னா இதில் இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூ, ஃபிசிக்ஸ்னால் இதில் இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூ, அதை மட்டும் எடுத்து தனியாக அப்படி டிஸ்பிளே பண்ணும். இந்த மேக்ஸுக்கு பதிலாக நான் மினிமம் அப்படின்னு கொடுத்தா எல்லா காலமில் இருக்க மினிமம் வேல்யூ மட்டும் வரும். சம்முன்னு கொடுத்தா சமேஷன் பண்ணி வேல்யூ கொடுக்கும். சமேஷன்னா இது இப்படி ஆட் பண்ணி போடுறது. இந்த வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணி அதோட டோட்டல் இங்கே கீழே போடுவோம்ல, சமேஷன். மினிமம், மேக்ஸிமம், சமேஷன். மீன் வந்து ஆவரேஜ் வேல்யூ, ஒவ்வொரு காலமோட ஆவரேஜ் வேல்யூ மட்டும் கொடுக்கும். ஸோ இது பேசிக்கான ஸ்டாட் ஆப்ரேஷன்.
இது ஓகேவா? ஸ்டார்ட் ஆப்ரேஷன் ஓகேவா? கிரேட். ஸ்ருதி ஓகேவா? யா. இப்போ அடுத்து வந்து மேத் ஆப்ரேஷன். ஓகேங்களா? நாளைக்கு செஷன் இதே தான் கண்டினியூ பண்ணுவோம். இந்த டாப்பிக்கோட பார்த்துட்டு நோட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ பாண்டாஸ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். டிஎஃப்ல pd.read excel அப்படின்னு போட்டு ஒரு டேட்டா செட் ரீட் பண்ணிக்கிறேன். இந்த டேட்டா செட்டில் டோட்டல்னு ஒரு காலம் வந்து கிடையாது. மேக்ஸு ஃபிசிக்ஸ் இப்படி தான் இருக்குது. நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா டிஎஃப் ப்ராக்கெட்டுக்குள்ளே டோட்டல் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா புதுசாக ஒரு காலம் வந்து டோட்டல்னு உருவாகும். அந்த டோட்டலுக்கான ஃபார்முலாவை இங்கே சொல்கிறேன். டிஎஃப் டோட்டல்னு இங்கே சொல்லிடுறேன். ஸோ ஆப்வியஸ்லி ஒரு புது காலம் உருவாயிரும். டிஎஃப் டோட்டலோட ஃபார்முலா வந்து டிஎஃப் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். ஸோ என்ன ஆகும்? இந்த புது காலம் ஃபார்ம் ஆகி இந்த புது காலமில் இது எல்லாத்தோட சம் வந்து இங்கே இருக்கும் டோட்டல் அப்படின்ட்டு. அதை பிரிண்ட் பண்ணும்போது இந்த புது காலமோட வந்துடும். ஓகேங்களா? இது பேசிக்கான மேத் ஆப்ரேஷன். ஓகேங்களா? மேத் ஆப்ரேஷன் புரியுதா? ஸோ இப்போது நம்ம செஷனில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டுன்னு ஒரு கான்செப்ட் பார்த்துருக்கோம். அதுக்கு முன்னாடி பேசிக் பார்த்துருப்போம். பேசிக், லிஸ்ட், நம்பை, பாண்டா 4 இது பார்த்துருக்கோம். இந்த 4க்குமே ஒவ்வொரு தனித்தனி கோலாப் உங்ககிட்ட இருக்கணும். ஒரு பேசிக் அப்படிங்கிறதுல நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த அடிஷன் இதெல்லாம் பேசிக்காக இருக்கணும். லிஸ்ட்டில் நம்ம பார்த்த லிஸ்ட்டில் பண்ண டாஸ்க் இருக்கணும். நம்பையில் பார்த்த நம்பை இருக்கணும். பாண்டாவில் இது வரைக்கும் பார்த்துருக்கிறதுலாம் இருக்கும். இந்த 4மே யார்ட்டையாவது இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். 4 நோட்ஸுமே. ஏதாவது ஒரு செஷன் வரலன்னா நான் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஒரு ஹாய் மட்டும் பிங் பண்ணுங்கள். எது வரலன்னு சொல்கிறீங்களோ அதுக்கான வீடியோஸ் நான் அனுப்புகிறேன். முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு நோட்ஸ் எடுத்து வந்துடுங்க. 4மே இருக்குன்னா நாளைக்கு 11:30க்கு வாங்க. ஏதாவது 1-2 செஷன் நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்கன்னா 11 o'clock ஜாயின் பண்ணுங்கள். அது என்னன்னு பார்த்துடலாம். ஓகேங்களா? யா. இப்போ யார்ட்டெல்லாம் 4மே இருக்கும்? சசி உங்ககிட்ட லிஸ்ட், நம்பை எல்லாமே இருக்குமா? ஓகே. சுந்தர் பாண்டி உங்கள்கிட்ட 4மே இருக்கும்? ஓகே. இந்த 4ல் என்னென்னலாம் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களோ அதை மட்டும் இண்டிவிஜுவலாக எனக்கு வாட்ஸ்அப்பில் போடுங்க. குரூப்பில் போட்டிங்கன்னா நான் குரூப்பில் அனுப்பினா என்னாங்கன்னா எல்லாரும் அதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ இண்டிவிஜுவலாக எனக்கு ஒரு டெக்ஸ்ட் மட்டும் போடுங்க. இந்தந்த டாபிக்ஸ் நான் இன்னும் முடிக்கல அப்படின்ட்டு சாட்டில் போடுறேன். என்னென்னதெல்லாம் இது வரைக்கும் எடுத்துருக்கோன்ட்டு. பேசிக்னு ஒன்று இருக்கணும் ஒரு கொலாப். ஓகேங்களா? அடுத்தது லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கணும். நீங்கள் நேம் வைக்கும் போதே 1.basicனு வச்சிங்கன்னா அது எப்போவுமே ஃபஸ்ட்டில் உங்களுக்கு அப்பியர் ஆகும். 2.listனு வச்சிங்கன்னா அது ஃபாலோட் பை லிஸ்ட்டாக இருக்கும். 3.numpy 4.panda. இன்றைக்கி நான் கிளாஸ் எடுத்த வீடியோஸ் வந்து இப்போ அப்லோட் பண்ணிடுவேன்.
இந்த ஆர்டரில் உங்ககிட்ட இருக்கான்னு பாருங்கள். இல்லைன்னா உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வேணும்னு சொல்லுங்கள், நான் எல்லாம் அனுப்பி விட்றேன்.